வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல பயிற்சி 1.2ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு கணக்கு கோடிட்ட இடத்தை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. -44 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -88. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -44 அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. அதை தெரியாத வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு -88. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த -44 என்ன பண்ணால் இங்கிட்ட போகும்போது ஈக்குவல் டு எங்கிட்ட போகும்போது +44 ஆயிரும். -88 + 44. இப்போ -88ல் 44 கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு -88 44 இதை கழிச்சோம்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 4, இதுவும் 8ல் 4 போச்சுன்னா இதுவும் 4. மைனஸ் இந்த மைனஸ் போட்டோம்னா அவ்வளோதான். -44 எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்தாந்து இங்கே போட வேண்டியதுதான். -44 இதை கூட்டி பார்த்தோம்னா 88 கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கணக்கு. இந்த டேஷ் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதே அதே மாதிரி தான் போட போகிறோம். எக்ஸ் -75 ஈக்குவல் டு -45. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த -75 அங்கிட்டு கொண்டு வர முடியும். +75 ஆயிரும். 45 -45 + 75 ஈக்குவல் டு 45ல் 75 போச்சுன்னா இந்த இடத்துல 75 வரும். நான் 70ன்னு போட்டேன். இப்போ 75ல் 45 போச்சுன்னா மீதி எவ்வளவு? கழிங்க, சப்ராக்ட் பண்ணுங்கள். 75 45 கழிச்சோம்னா 30 +30. இந்த டேஷில் 30 தான் வரும். அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள். 3 டேஷ் -1/2 + 50 ஈக்குவல் டு -80. ஓகே, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். இந்த டேஷ் இருக்க இடத்துல தெரியாத வேல்யூக்கு நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துக்குவோம். எக்ஸு மைனஸு இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். எக்ஸ் -50 ஈக்குவல் டு -80. ஓகே, இந்த -50 இங்கிட்ட வரும்போது +50 -80 + 50 +50. 80ல் 50 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 80ல் -50 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 30. என்ன 30? -30. பெரிய நம்பருக்குள்ளே குறியப்படணும். -30 எக்ஸ் ஈக்குவல் டு -30. இந்த டேஷில் இதுதான் வரும் -30. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.